Please subscribe Sadhguru Sai Creations. பொதுவாகவே நம்ம உடலில் பித்தம் அதிகரிச்சதுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னா, ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, கண் எரிச்சல், கண் மஞ்சளாக இருப்பது. ஒரு கிளாஸ் வெந்நீரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். நரைமுடி, இளநரை நிறைய பேருக்கு இருக்கும். பித்தம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரை ஸ்கின், முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை, இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காயக்கற்ப மூலிகை. இதை வீட்டிலே நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ரெடி பண்ணோன்னா இந்த ஆயில் ஒரு 5 to 6 months வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி உதிர்தல், இந்த தலைமுடி உதிர்வு, ட்ரை ஹேர், நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ட்ரை ஹேர் இருக்கிறதுனால டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் எனக்கு இருக்குங்க. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்குது, ஃப்ரிஸி ஹேர், அதாவது ரொம்ப வறண்ட மாதிரி இருக்குது, கையில் தொட்டாலே ஒரு ஜீவனே இல்லாத மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம். இப்போ நம்ம உடலும் அந்த மாதிரி இருக்கும்பொழுது, ஸோ பொதுவாக ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா ஸ்கின்னும் நமக்கு ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். இப்போ சருமத்திலும் பார்த்தோம்னா ஒரு ட்ரைனஸ் நிறைய பேருக்கு இருக்குது. பொதுவாகவே நம்ம உடலில் பித்தம் அதிகரித்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னா, கண் எரிச்சல், தலைமுடி உதிர்தல் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் செம்பட்டை நிறம் மாதிரி சிவப்பு நிறத்தில் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு பித்தம் அதிகரித்தால் வரக்கூடியது தான். நரைமுடி வருவதும் பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது தான். அப்போது ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, கண் எரிச்சல், கண் மஞ்சளாக இருப்பது, இது எல்லாமே பித்தம் அதிகரிக்கிறதுனால வர்றது. அப்போது பித்தத்தை சமநிலைப்படுத்தும் பொழுது இந்த ஹேர் ஃபால், அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஹேர், முடி ரொம்ப வறண்ட மாதிரி இருக்கிறது, டேண்ட்ரஃப் வர்றது, இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமாக இந்த ட்ரை ஹேர் இருக்குன்னா நம்ம பித்தம், உடல் சூடு அப்படின்றது ஒரு காரணம். இதை சமநிலைப்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியமானதுன்னா ஏலக்காய். ஸோ ஏலக்காய் பித்த சமனி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தையும் பித்தத்தையும் சமநிலைப்படுத்துவதற்கு ஏலக்காய் முக்கியமாக நமக்கு பயன்படுது. இந்த ஏலக்காயை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஏலக்காயோட கொஞ்சம் அதிமதுரம், இப்போ ஏலக்காய் 100 கிராம் இருக்குன்னா அதிமதுரம் 20 கிராம் எடுத்துக்கணும். சீரகம் 20 கிராம். சீரகமும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைப்பதற்கு முக்கியமான ஒரு மூலிகை. மஞ்சள் 20 கிராம் நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இது மூன்றையுமே எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு தினம்தோறும் வெந்நீரில், ஒரு கிளாஸ் வெந்நீரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஏன்னா பித்தம் அப்படின்னு சொல்கிறது காலையில் தான் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தூங்கி எந்திரிச்ச உடனே வாய் கசப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ரஷ் பண்ணும்போது கசப்பு நிறத்தில் எனக்கு தண்ணி மாதிரி வாயில் வருது. ஸோ இது எல்லாமே பித்தம் அதிகரிக்கிறதுனால வருது. இவர்கள் எல்லோருக்குமே பார்த்தோம்னா அதிகமான தலைமுடி உதிர்தல், நரைமுடி வர்றது, சிலருக்கு பார்த்தோம்னா மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னேற்றியில் அதிகமான வழுக்கை ஏற்படுறது, இந்த மாதிரி முடி உதிர்தல் பிரச்சனைக்கு பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த 3 மூலிகை பொடியை வெந்நீரில் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ரெகுலராக குடிச்சிட்டு வரணும். அதன் பிறகு நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலும் பித்தத்தை அதிகரிக்காமல், அதாவது ரொம்ப காரமாக ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றது, எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகளை சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். பாதி அளவுக்கு உப்பு, புளி இல்லாமல் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுதும் உடலில் பித்தம் குறையும். ஸோ இது அப்படியே நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை கொண்டு வந்துட்டோம்னா தலைமுடி உதிர்தல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இதற்கு பெஸ்ட்டாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ஹேர் ஆயில், இதை வீட்டிலே நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ரெடி பண்ணோன்னா இந்த ஆயில் ஒரு 5 to 6 months வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவைப்படுது அப்படின்னா, நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய் நம்ம வாங்கிட்டால் இன்னும் சிறப்பு. அது கொட்டையோடைய நல்லா நசுக்கி அரைத்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ நெல்லிக்காய் எவ்வளோ கிராம், ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோமோ இல்லை 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோமோ, ஸோ அந்த அளவான எல்லா மூலிகையும் சம அளவு தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ 100 கிராம் அளவுக்கு நெல்லிக்காயை அரைத்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி. ஸோ இந்த கரிசலாங்கண்ணியும் நம்ம எப்படின்னா நம்மளுடைய முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை.
இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காயக்கற்ப மூலிகை. இதில் வந்து கரிசலாங்கண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து முக்கியமாக செஞ்சந்தனம், ரெட் சாண்டல்வுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதனோட பொடி நமக்கு தேவை. ஸோ நெல்லிக்காய் அரைக்கும் பொழுதே அதை அரைச்சி வச்சுருக்கிறதோடைய செஞ்சந்தனமும் கலந்து வச்சிடணும். நெல்லிக்காய் சாரோட அந்த சந்தனம் நல்லா ஊறணும். ஸோ நெல்லிக்காயோடையோ இல்லை கரிசலாங்கண்ணியோடையோ நம்ம சேர்த்து இந்த செஞ்சந்தனத்தையும் ரெட் சாண்டல்வுட் அப்படின்னு சொல்கிறோம் அதோட பவுடரும் அதில் சேர்த்து கலந்து வச்சிடணும். ஸோ இதற்கு அப்புறமாக இதனோட குன்றிமணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மூலிகை இது இரவிலேயே பாலில் ஊற வைத்து காலையில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் 200 கிராம். ஸோ குன்றிமணி இது வந்து வெள்ளை குன்றிமணியாக இருந்தால் இன்னும் சிறப்பு. ஸோ குன்றிமணி மூலிகையும் இரவு முழுவதும் பசும்பாலில் ஊற வைத்து காலையில் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஸோ இதை அத்தனையுமே சேர்த்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 லிட்டர் தேவைப்படும். ஸோ 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த அத்தனை மூலிகையும் சேர்த்து தைலமாக காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ தைலமாக நல்லா காய்ச்சி வடித்து எடுத்து இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தும் போது நரைமுடி, ஸோ இளநரை நிறைய பேருக்கு இருக்கும், பித்தம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரை ஸ்கின், இதை வந்து சரி செய்கிறதுக்கும் நரைமுடி சரியாகிறதுக்கும் ட்ரை ஹேர் வறண்ட கூந்தல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஹேர் ஆயிலை நம்ம பயன்படுத்தலாம். பேசிக்காக நம்ம பித்தத்தை குறைத்து தலைமுடி உதிர்வை தடுப்பதற்கு ஒரு முக்கியமான ஹேர் ஆயிலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து தினந்தோறும் பயன்படுத்தலாம். இல்லை வாரம் 3 முறை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுக்கிட்டே வந்தாலும் தலைமுடி உதிர்தல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.